Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜயை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கிற பார்க்குறோம். அதற்கு 2 காரணம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஒன்று, கூட்டணி விசுவாசம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 2017 தொடர்ந்து இருக்கக்கூடியவர் திரு திருமாவளவன் அவர்கள். அவரே சொன்னது போல், இது நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி, நாங்கள் உருவாக்கிய கூட்டணி. திமுக கூட்டணி இல்லை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அதில் காங்கிரஸுக்கு அடுத்த இடம் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. திமுகக்கு அடுத்து காங்கிரஸுக்கு அடுத்து எல்லோரும் ஒரே தளத்தில், மற்ற கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக விசிகான்னு எல்லாம் ஒரே தளத்தில் வச்சுருக்காங்க திமுகவில். அதில் இவர் நம்முடைய கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளர்கிறது அப்படிங்கிற காட்டுறதுக்காக திமுக காங்கிரஸ் விசிகா அப்படிங்கிற அந்த 3வது இடத்துக்கு நகரணும், நான் மற்றவரோடு சமம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகரணும்னு பார்க்குறாரு. ஸோ ஒன்று, அந்த கூட்டணி விசுவாசம். அதில் இவங்க அடுத்ததாக இவர் சீட்டு கூடுதல் அதிகமாக வாங்கணும். அப்போ மதிமுகவோட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அதிகமாக இடம் வாங்கணும் அப்படிங்கிற, அதனால் விசுவாசத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைவில் இருக்கும், நான் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றிய அரசு சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லி மாத்திருவார் அண்ணன் திருமாவளவன். அந்த மாதிரி தன்னுடைய வேல்யூவை உள்ள அதிகரிச்சே போகக்கூடியது. ஸோ கூட்டணி விசுவாசம் முதல் விஷயம். 2வது, ஏன் விஜயை விமர்சிக்கிறார் அப்படின்னா, பறிபோகக்கூடிய தங்களுடைய ஓட்டு. நம்ம பார்க்குறோம், திரு விஜய் அவர்களுக்கு அதிகமாக உள்ளக்கூடிய ஓட்டுகள் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் தெரியுது. சிறுபான்மையுடைய ஓட்டும் கூட அங்கே போகுது. நம்ம இஸ்லாமியர்களுக்கு ஒரு 100% வாக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் ஒரு 30% வாக்கு திரு விஜய்க்கு போகிறது. அதே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 100% வாக்கு வச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50-60% வாக்கு திரு விஜய்க்கு போகுது. அந்த மாதிரி திமுகவுடைய கோட்டையிலேயே ஓட்டை போடக்கூடிய இடத்துக்கு நகர்றார பார்க்குறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகளாக இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்களுடைய வாக்கு ரொம்ப பெரும்பாலும் திரு விஜய் அவர்களுக்கு போகிறது. அதே போல் வட மாவட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வன்னியருடைய வாக்குகளும் கூட திரு விஜய்க்கு போகிறதுன்னு பார்க்குறோம். கிராமத்தவர்கள், ஏழைகள், கீழ் நடுத்தர வர்க்கம் இப்போ தான் முன்னேறி கொண்டு போகக்கூடிய எல்லாருடைய வாக்குமே விஜய் பக்கம் அவங்களுடைய ஓட் பேங்காக இருக்கிற பார்க்குறோம். ஆரம்பத்தில் யாருடைய ஓட்டு என தெரியாத போது திரு திருமாவளவன் அவர்கள் விஜய்கிட்ட ரொம்ப சாஃப்டாக இருந்தார். தம்பி இப்படி செய்யணும், அவர் ஆர்வமாக இருக்கிறார், எல்லோரும் வர வேண்டியதான், வரவேற்கிறோம், ஆனால் இப்படிலாம் புரிஞ்சுக்கணும், அவருக்கு ஒரு அரசியல் பாடம் எடுப்பது போல, ஒரு மூத்த சகோதரர் போல நடந்து கொண்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு பதட்டம் தெரியுது. காரணம் என்னென்னா, பறிபோவது தன்னுடைய ஓட்டு அப்படின்னு தெரிஞ்சோன்னா இந்த பதட்டம் வந்துருச்சு பார்க்குறோம். சரி, திருமாவளவனுடைய பதட்டம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போ சீமான் அவர்கள் ஏன் பதட்டம் அடைகிறார், அவர் நாம் தமிழர் கட்சி ஏன் பதட்டம் அடைகிறார் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பார்க்குறோம், சீமான் அவர்களையே ஆரம்பத்தில் திரு விஜய் அவர்கள் சீண்டினார். நமக்கு எல்லாம் தெரியும், திரு சீமான் அவர்களே ஒப்புக்கொண்டது. சீமானும் விஜயும் நிறைய போனாங்க, பேசினாங்க, காரில் ட்ராவல் பண்ணாங்க, 1-to-1 பேசுனாங்க. காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணியில் கொண்டு வரலாமான்னு கேட்டார். அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு விஜய் கேட்க, சீமான் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்னு தம்பியை பெரிய அளவில் வரவேற்றார் திரு சீமான். பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் சீமானை லைட்டாக ஒரு சீண்டி விட்டார். நம்ம அவருடைய விக்கிரவாண்டி விசாலை மாநாட்டிலே நாங்கள்லாம் சத்தம் போட்டு தத்துவம் பேசுகிற ஆட்கள் கிடையாது அப்படின்னு யாருக்குமே குழப்பம் இல்லாமல் புரியும்படியாக திரு விஜய் சீமானை சீண்டி விட்டார். அப்புறம் கொள்கை, கொடியுடைய கலர், அது இதுன்னு எதெல்லாம் சுட முடியுமோ அத்தனையும் சுட்டுட்டார். அது எல்லாமே நாத்தாக்காலன் தாவேக்காக்கு போயிடுச்சுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரு விஜய் அவர்கள் திரு சீமானை கண்டுக்கவே இல்லை. அவர் போகிற இடம்லாம் ரொம்ப டாக்டிக்கலாக இல்லாத ஒன்று. அது எப்படின்னா, டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு ஒரு மாற்ற பார்க்குறா. அந்த பிம்பத்தை பெருசாக படாது. தனியாக அது நடக்க போகிறதே இல்லை. டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு மாற போகிறதே இல்லை, கூட்டணி எதுவுமே சேராமல். ஆனால் கால சூழல் திரு விஜய் அவர்களுக்கு சாதமாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிற நம்ம பார்க்குறோம். கரூரில் நடந்த அந்த பெரும் கொடும் துயரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேருக்கு தான் பொறுப்புன்னு நம்ம பார்க்குறோம். ஒன்று தமிழக அரசு, இன்னொன்று தாவேக்கா. இந்த 2 பேருக்குள்ளே தான் நம்ம யாருக்கு பொறுப்புங்கிற பார்க்கணும், யாருக்கு கூடுதல் பொறுப்பு அல்லது யாருக்கு பொறுப்பு பார்க்கணும். ஸோ அரசு அனுமதித்தது, இவர்கள் நிகழ்ச்சி நடத்தினாலும். ஸோ 2 பேருக்குள்ளே தான் அந்த கேம் இருக்குன்னு பார்க்குறோம். அதை அப்படியே மாற்றி 2 பேருக்குள்ளே தான் சண்டை, 2 பேருக்குள்ளே தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு காலச்சூழல் கொண்டு போகிற திரு விஜய் அவர்கள் வலிந்து அந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறான்னு பார்க்குறோம். இதை அறியாமல் எதிர்க்கட்சிகள் எல்லாமே திமுக விமர்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு திமுக கடுமையாக விமர்சிக்க, அது விஜயினுடைய நிலைப்பாட்டை ரொம்ப வலுப்படுத்தக்கூடிய வகையில் போயிட்டு, அப்போ விஜய்க்கு நியாயம் இருக்குது போல் அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கும்படியாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளே கூட சேர்ந்து எடுத்து பண்ணுறாங்க. இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியுறதுக்காக, காங்கிரஸ் கட்சியோட ஊழலை அண்ணா ஹசாரே, சமூக அளவில் அண்ணா ஹசாரே எதிர்த்தார். அதனுடைய பலன் யாருக்கு கிடைச்சதுன்னா பாஜக கிடைச்சது. அந்த மாதிரி போய் நின்றுச்சு. அப்போ மக்களவையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2014 மக்களவையில் பாஜக வென்றது, டெல்லியில் பிறகு ஆம் ஆத்மி கட்சி வென்றுன்னு பார்க்குறோம்.
அதே மாதிரி தமிழகத்தில் வந்து இப்போ தாவேக்கா வந்துருமா அப்படின்னா தமிழகத்தில் தாவேக்கா 2026 தேர்தலில் வரப்போகிறதில்ல. ரொம்ப அடிச்சு குறைவாக ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு 30% வாக்குகள் இருக்கின்றன. அதனால் அவன் அந்த இடத்த வந்து தாவேக்கா இந்த தேர்தலில் பெறவே முடியாது. குழப்பம்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது போல் அது வந்து ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது, தாவேக்காங்கிற புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஏன் விஜயை வந்து சீமான் சீண்டுறார் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அவர் மட்டும் இல்லை, அவருடைய கட்சியினருமே கிளியராக வந்து சீண்டுறாங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கிளியர் அஜெண்டா வந்து நமக்கு தெரியுது. எல்லாருமே வந்து விஜயை குறி வச்சு விமர்சனம் பண்ணி பேசுகிறான்னு பார்க்குறோம். பட் ஆனால் இது வந்து விஜய்க்கு நல்லது, சீமானுக்கு கெட்டது. ஏன்னா விஜய் வந்து சீமான் அவர்களை வந்து அப்படியே புறக்கணித்து அப்படி ஒரு கட்சி இருப்பது போலயே காணாமல் அவர் வந்து வேறு பக்கம் போயிட்டே இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன போல டிஎம்கே வர்சஸ் டிவிக்கு அப்படின்னா கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஆனால் மீறி வந்து திரு சீமான் அவர்கள் விஜய் விமர்சித்து கொண்டே போகும்போது சீமான் அவர்களுடைய உயரம் குறையும். நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவிலேயே ஆல்ரெடி திரு விஜய் அவர்கள் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை தாண்டிட்டார் நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து அந்த வாக்கு வங்கியை தாண்டிட்டார்னு பார்க்குறோம். நம்ம உடனே என்ன ஆதாரம் அவங்க போட்டிட்டாங்களா, அன்டெஸ்டட் லீடர் அப்படின்லாம் நம்ம கேள்வி வரலாம். பட் என்ன பார்த்தீங்கன்னா தேர்தல் அது விஷயம் தெரிஞ்சிருங்கிற வச்சுங்க. நம்ம இன்னொரு விஷயம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சீமானை நாம் தமிழர் கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள பல கட்சிகள் தயாராக இருக்கின்றன. குறிப்பாக அதிமுக தயாராக இருக்கிறது, பாஜக இன்னும் தயாராக இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து குழப்பமே இல்லை, வந்தால் பரம சந்தோஷங்கிற இடத்துல இருக்காங்க. ஆனால் விஜய் தலைமையில் கூட்டணி அமைமான்னு பேசிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழரை கூட்டணியில் சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம், அவங்க வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம். ஆனால் விஜய் தலைமையில் கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு விவாதம், அந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம தெரியும் திரு சீமான் அவர்கள் சொந்த கால நிற்கக்கூடியவர். அவர் வந்து தொடர்ந்து 2016 சட்டமன்றம் மக்களவைன்னு தொடர்ந்து போராடி வந்து நின்று அவர் வந்து நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் ஒரு தனியாக ஒரு டிராக்டர் மேலே கூட ஏறி நின்று பிரச்சாரம் பண்ணுவார், அசர மாட்டார். அவர் வந்து அவருடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தம், அவருடைய பேச்சு, அவருடைய மொழி வீச்சு இதிலேயே நம்பி நின்று பண்ண முடியாது. அதனால் வந்து 1.5% 7.5% வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்களை கைவில் வச்சிருக்காரு. துறை பிரபலமோ பணமோ ரெண்டுமே கிடையாது, செங்கலாக அவர் வளர்த்துருக்காருங்கிற பார்க்குறோம். ஆனால் விஜயை குறிவித்து அவருடைய அரசியல் நடந்தால் அது வந்து நிச்சயமாக அவருடைய வாக்கு சரி. 35 லட்சம் 7.5% இங்கே இருக்கக்கூடியது வாக்கு வந்து நிச்சயமாக சரி. அதை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி என்ன? திமுக அதிமுகவுக்கு நானே மாற்று அப்படிங்கிற அவருடைய பழைய சிந்தனை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சியுமே சரியில்லை, திராவிடங்கிற சித்தாந்தமே சரியில்லை, நான் வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கான ஒரு குரல் கொடுக்கக்கூடிய கட்சி. இந்த ரெண்டுமே திராவிடர்கள் சொல்லிட்டு இல்லாத ஒன்று மாயையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் இதை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு காமராஜர் அவர்கள் சொன்னது போல் 2 மட்டையுமே வந்து ஒரே குட்டையில் ஒரு மட்டை தான் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை வந்து திரு சீமான் எடுத்திருந்தார். அப்போ அது வந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். எப்பயுமே அதிமுக திமுக விரும்பாத ஒரு 30% வாக்குகள் எப்பயுமே இருக்குது. அது வந்து எப்பயுமே மாதிரி சேர்னிங்லேயே இருந்துட்டு சுற்றி வந்துட்டு இருக்கும். சில சமயம் அதிமுக திமுகவுக்கே கொடுப்போம். ஆனால் அவர்கள் வந்து அதிமுக திமுக விரும்பாமல் ஒரு மாற்று வருமானு பார்த்தவங்க. அந்த மாற்று வராமல் தான் வந்து ராமதாஸ்லேருந்து, வைகோலேருந்து, வாசன்லேருந்து, மூப்பனார்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து பல பக்கம் மாறி வந்து இன்றைக்கி வந்து சீமான் விஜய் அப்படின்னு சொல்லி மாறி வந்து நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம். நம்ம அப்போ வந்து ஒரு மாற்றுக்கான ஒரு தேர்தல் தான் இருக்காங்க. அப்போ திரு சீமான் அவர்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு நான் தான் மாற்று அப்படிங்கிற இடத்துல நின்னாருன்னா அவருக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் 2014 பாஜக எங்கேயோ இருக்குது, அதிமுக அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆனால் அது தெரிந்தே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா லேடியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க. ஸோ தமிழ்நாட்டில் புதுச்சேரி சேர்த்து மொத்தமே 40 தொகுதி தான். ஆனால் 272 தொகுதி வேணும் ஆட்சியில் பிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து மோடி அவர்கள் இருந்தார். ஆனால் எந்த இடத்துல இருந்தாங்கன்னா மொத்தமாக வென்றாலே 40 தான் வெல்ல முடியும் இடத்துல. ஆனாலும் கூட ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா லேடியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னன்னா மோடியை எதிர்க்கக்கூடிய வல்லமை ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. அதனால் என்னாச்சு, 40 சீட்டில் 37 சீட் வந்து அதிமுக வென்றது. இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக அதிமுக உட்கார்ந்துங்க பார்த்தோம் 2014. அந்த மாதிரி அதிமுக திமுகவை திரு சீமான் அவர்கள் குறிவித்தால் அவருடைய ஓட்டு அதிகரிக்கும். மாறாக விஜயை குறிவித்தால் உள்ளதும் போகும். நம்ம வந்து எளிமையான கணக்கு தான். 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதியவர்கள் எவ்வளோ வேணா வாங்கலாம், 100 வரைக்குமே. ஆனால் 20 மதிப்பெண்களுக்கு தான் தேர்வே எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க 20க்கு மேலே வாங்கவே முடியாங்கிற பார்க்குறோம். அப்போ வந்து 10-12% வந்து இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய விஜய் அவர்களை குறி வச்சு அதுலேருந்து ஒன்று நோட் எடுக்குன்னா வந்து எந்த இடத்துக்கு போய் நிற்பார் அப்படிங்கிற பார்க்கணும். நமக்கு வந்து நல்லா தெரியும் திரு சீமான் அவர்களுக்கு புரியாத அரசியல் இல்லை, புரிந்தே செய்தால் அதுதான் அரசியல், வேறு எதுவும் இல்லை. அப்போ திரு சீமான் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது நமக்கு பலன் கொடுக்க போகிறது இல்லை, திரு விஜய்க்கு தான் பலன் கொடுக்கும்னு. ஆனாலும் ஏன் அவர் அந்த பிரச்சாரம் பண்ணுறாருங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு புரியாத விஷயம். அவர் திமுகவை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை குறிவித்தால் அவருடைய கட்சிக்கு வளர்ச்சி, மாறாக விஜயை குறிவித்தால் அது வந்து அவருடைய கட்சிக்கு தளர்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.